டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க இருந்து வரும்போது ஒரு சீப் அளவில் இருக்கும், வர 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 4 இன்ச்சு கேப்ல அந்த சைஸ்ல வந்துருக்கும். கீழே வந்து ஸ்கின் தெரியாத மாதிரி டபுள் ஸ்டெப் பண்ணுங்கிறீங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 3 எடுத்துருக்கேன். 3ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க வந்து லைட்டா ஒரு ஃபேட் பண்றோம் இந்த இடம் மட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா கைட்லைன் சொல்லுவாங்க. இந்த கைட்லைன் பண்றோம். அந்த கைட்லைன் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் ஸ்டெப் வேணும்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது வந்து என்னன்னா இங்க கீழே 3ன்னா மேல 4 நம்பர்ல இருக்கணும். கீழே லைட்டா வந்து ஸ்கின் தெரியுற மாதிரி இருக்கணும், மேல வந்து தெரியாது. அங்க 3 அப்போ ஒரு இது அதிகமா இருக்கிற மாதிரி ஃபேட் பண்ற மாதிரி இருக்கும். சைடுல நாம வந்து சைடுல வந்து லைட்டா எடுத்துட்டு ரைட் காமிக்கிறோம். நம்ம இப்போ அந்த சீப் எதுக்கு மேல இருந்து டவுன் பண்றது? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே நம்ம எடுத்தா நம்ம வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 2 இன்ச்சு நமக்கு கரெக்டா வராது. இதுல நம்ம எடுக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு முடி வந்து கரெக்டா அந்த ப்ராப்பரா நிக்காது. இதே நம்ம வந்து சீப் வச்சு நம்ம கையில கொண்டு வந்து எடுத்தோம்னா இந்த 2 இன்ச்சுக்கான கேப் வந்து கரெக்டா கிடைக்கும். மேல முடி வந்து கட் ஆயிரும் நம்ம கரெக்டா ஈஸியா. அதே மாதிரி சீப் வச்சு ரொம்ப ஒட்டா எடுத்துட்டீங்கன்னா இந்த இடம் நம்ம வந்து இங்க ஃபேட் பண்றது ரொம்ப சிரமமாயிரும். இங்க பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இந்த சி டைப் சொல்றாங்கல்ல, அந்த கட்டையில வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த சி டைப்ல இப்படி கொண்டு வந்துடணும். நீங்க ஒரு சீப் வச்சாலுமே அந்த சி டைப் கொண்டு வந்துடணும் கைய. இந்த இப்படி இப்படி வெளிப்பக்கம் வர மாதிரி வந்துடணும். சீப் நம்ம வச்சாலுமே அதே வெளிப்பக்கம் தான், ட்ரிம்மல் நீங்க கொண்டு போனாலுமே அதே வெளிப்பக்கம் தான். நம்ம டைரக்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ஆயிடும். இதுக்கு எதுனா அளவு இருக்கா? நம்ம இவ்வளவுதான் எடுத்துட்டு வரணும். நம்ம அதாவது பாத்தீங்கன்னா இந்த மணக்கணக்கு சொல்றோம்ல, அந்த மணக்கணக்கு தான் நம்ம சீப் அளவுக்கே இப்படி கொண்டு வந்துடணும். இந்த காதுல இருந்து இது வரைக்கும் சீப் அளவுல இருக்கும். இங்க இருந்து வரும்போது டபுள் சீப் அளவுல வந்துடும். இங்கேயும் ஒரே லெவல் வந்துடணும். ஏன்னா இங்க பண்றதா நம்ம வந்து இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் வெட்டும்பாங்க, அது வந்து பாட்டம் வெட்டு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4 இன்ச்சு கேப்ல நீங்க வந்து எது பண்ணாலும் கீழே தான் பண்ணணும். இந்த தலை பாத்தீங்கன்னா ஒண்ணு இறங்கும். இந்த ஷேப் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? இந்த மேல் ஷேப்ல இருந்து கீழே வந்து இப்படி இறங்குற மாதிரி இருக்கும், ஒரு பெண்ட் இருக்கும். இந்த பெண்ட் வரைக்கும் தான் நீங்க வந்து மிஷின் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். ஒரு ஷார்ப்னஸ் கூட இருக்கும். அந்த அது கீழே தான் நீங்க வந்து பண்ணணும் ட்ரிம்மர்ல. சரி. அப்புறம் இது எல்லாம் சிசர்ல பண்ணிக்கலாம். மேல இன்னும் வந்து மேல வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ட்ரிம்மர்லயும் பண்ணிக்கலாம். அது ட்ரிம்மர்ல பண்றதுமே பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போக கூடாது, இப்படி ஒட்டி இப்படி மேல இப்படி கொண்டு வந்துடணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லுமே ட்ரிம்மர்ல போட்டுட்டு அதுக்கு நீங்க வந்து சிசர்ல பழகிட்டீங்கன்னா சிசர்ல பழக உங்களுக்கு வந்து ட்ரிம்மர்லயும் கொஞ்சம் மேல கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் நீங்க மேல ட்ரிம்மர்ல கூட பண்ணிக்கலாம். சரி. எந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணாலுமே இந்த சி டைப் தான் மேல கொண்டு வந்து நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சீப் அளவு. உங்களுக்கு தெரியுது டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க 2 சீப் அளவுல கொண்டு வந்திருக்கேன். இங்க வர உங்களுக்கு வந்து ஒரு சீப் அளவு. ஒன் சைடு பாக்ஸ் கேக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரே லெவலா பண்ணிடலாம். இப்படி வர்றவங்களுக்கு அந்த மாதிரி. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க இருந்து வரும்போது ஒரு சீப் அளவுல இருக்கும், வர 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 4 இன்ச்சு கேப்ல அந்த சைஸ்ல வந்துருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே அந்த இதுவா இது வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சி டைப்ல நீங்க கொண்டு வந்துருங்க. ஏன்னா அதே மாதிரி இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ள இருந்து ரொம்ப இங்க முடி வந்து எடுத்துட கூடாது. அப்புறம் வளர வளர பாத்தீங்கன்னா முடி வந்து அசிங்கமா தெரியும். நீங்க பண்ணும்போது எக்ஸ்ட்ராஸ் முடி மட்டும் இப்படி இழுத்து விட்டு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்துடுறேன். அது மட்டும் தான் நீங்க வந்து கொண்டு வரணும். இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற முடி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வளர முடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் தெரியுது இல்ல, எக்ஸ்ட்ராஸ் முடி மட்டும் தான் இப்படி மேல இருந்து எக்ஸ்ட்ரா முடி மட்டும் தான் எடுக்கணும். நீங்க ஃபுல்லா இங்க ஒட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், மறுபடியும் இந்த முடி வளரும் போது அசிங்கமா தெரியும் உங்களுக்கு.
பண்ணும்போது நல்லா ரிசல்ட் நல்லா தெரியும், டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. நல்லா தெரியும். ஆனா அது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா முடி வந்து நல்லா ரொம்ப உள்ள எடுத்துடுவீங்க. அதனால ட்ரிம்ல எடுக்கிறது பெஸ்ட். சரி, இது வந்து 0வா? இது 0. இது வந்து 0.4ல வரும். 0 வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் உங்களுக்கு 0. நான் எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து முடி வந்து அவங்க தலையில இருக்கிற எக்ஸ்ட்ரா முடி தான் நம்ம எடுக்கணும் தவிர எங்களுக்கு வளர்ந்துருக்கிற முடி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த வேரோட நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அது எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது நீங்க அதை சொல்றீங்க? ஏதாவது ஒரு முடி எடுத்து காட்டுறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் இருக்கு இல்லைங்க, இந்த இடம் இந்த முடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறது, இதை எடுத்துடலாம். இப்ப இங்க வாங்க, இப்ப இந்த முடி இருக்கு இல்லைங்க, இது பாத்துங்க. இப்ப நான் என்ன எடுக்கிறேன்னா முடி பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்ட்ரா வருது இல்ல, அந்த ஷேப் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போறோம். சரி, அது மட்டும் தான் எடுக்கிறோம். இங்க வந்து எக்ஸ்ட்ராவா முடி இருக்கு இல்லைங்க, இது லைட்டா வந்து டச் அப் தான் பண்றத முடிஞ்சு உள் வரைக்கும் போல. நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா இதுல பாதியா கட் பண்ணிடுவாங்க, இது வரைக்கும் இப்படி கட் பண்ணி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2 நாள் நல்லா இருக்கும். 3 நாள் வளர என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முடி வந்து தெரிய அசிங்கமா தெரியற மாதிரி முடி சீக்கிரம் வளர்றதுனால ஒரு தெரியும் உங்களுக்கு. ட்ரிம் பண்ணிட்டு இந்த சேப் தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அசிங்கமா தெரியும். அதனால அது பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்பர் 2 அதுல இது வந்து 4 நம்ம கீழே போட்டதே போதும். நம்ம கேட்டோம்ல அவர் வந்து 3 வந்து சரின்ட்டாரு. இது வந்து நம்ம ஃபேட் பண்றதுக்கு வந்து நம்பர் 4 எடுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கு மேல வந்து லைட்டா ட்ரிம் பண்ணணும் நம்ம. அந்த யூ ஷேப் எப்பவுமே கை வந்து யூ ஷேப் தான் வரணும். சி டைப்ல சி டைப்ல இப்படி கொண்டு போகணும் உங்களுக்கு. சரி, இந்த சி போட்டு உள்ள இருந்து நீங்க வெளியே கொண்டு வரீங்களா, அந்த டைப்ல கொண்டு வரணும். சரி, அதே மாதிரி நம்ம பண்ணும்போது முடி இன்னும் நிறையவே இருக்குது, அப்புறம் நம்ம சல்லுன்னு மேல ஏற்றிடக்கூடாது. நம்ம வந்து சிசர்ல பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் எதுக்கு ஸ்ப்ரே பண்றது? ஸ்மூத்னஸ்க்காகவா இல்ல? அதாவது ஸ்மூத்னஸ் ஆகும். பிளஸ் எதுக்கு சொன்னா நம்ம வந்து முடி இலைகள் சொல்றோம், குட்டிகள்ஸ் சொல்லுவோம். முடி இலைகள் பாருங்க, கிளமத்துல பாருங்க ஷாம்பு கிளைக்கிளையா இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா முடியோட நேச்சுரல் லென்த் கிடைக்கும். அதே மாதிரி முடி வந்து சிக்க மாட்டாம இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா முடியை நம்ம வந்து பண்ணும்போது மேல்முடி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பறக்கும் அதிகமா, கண்ணில் பறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபேன் போட்டு பண்ணும்போது. அதனால அதுக்கோசமும் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த குட்டிகள்ஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கோசம் தான் வாட்டர் யூஸ் பண்றாங்க. சரி, நம்ம இந்த முடியை தான் ஃபினிஷிங் வர வைக்க போறோம். இருக்கிறதுலே ஃபினிஷிங் தான் கஷ்டம். அதுதான் ஃபினிஷிங் வந்து பழகிட்டீங்கன்னா ஈஸி, அது நல்லா இருக்கும் பண்றதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிட்டுனா ஈஸியா பண்ணலாம் உங்களுக்கு. சரி, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்க ஃபேஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க. பாத்தீங்கன்னா முடி வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல தூக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து கட் பண்ணாலும் தூக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நார்மல் சீப் வச்சு அதை வந்து கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முடி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா வெட்டுமா நம்ம கரெக்டா ஈவன் வெட்டிக்கலாம். அது நம்ம ஃபோம் சீப்ல தான் பண்ண முடியுமா இல்ல அந்த சீப்லயும் பண்ணலாமா? இப்போ நீங்க இந்த மாதிரி சீப்ல தான் பண்ண முடியாது. நார்மல் சீப்ல பண்ணீங்கன்னா முடி தூக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. சரி, இது வந்து கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப்பா? கர்லி ஹேர் சொல்லிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்து சீவுவாங்க. இந்த இடம் சீவும் போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வாக்குல இருந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வாக்கு எடுத்திருப்பாங்க. சீவும் போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சீவிடுவாங்க. இந்த இடம் தூக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது எதுக்கோசரம் பண்றோம்னா முடி வந்து ஒரே லென்த் கொண்டு வரணும். ப்ராப்பர் ஷேப்ல இருந்துச்சுன்னா நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இது 7 inch சிசர்ல தான் பண்ணணுமா? இல்ல, இது வந்து நம்ம வந்து கையில பண்ண போறோம். அதாவது முடி வந்து லென்த் அதிகமாவே இருக்கு, அதனால வந்து கையிலே பண்ணிக்கலாம் நம்ம. சரி, அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெவல் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு கூட பண்ணலாமா?
உங்க வாட்டம் தாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி வாட்டர் இருக்கோ அந்த மாதிரி. ஸ்டார்டிங்ல நீங்க வந்து எப்படி கத்துக்கிறீங்களோ இப்ப நீங்க வந்து இதுதான் ஈஸியா இருக்குன்னா அது அதான் அந்த சொல்லி தரேன். இப்படி பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி தூக்க கூடாது முடி இங்க பண்ணும்போது. ஏன்னா இங்க முடி பெருசாயிரும், இங்க சின்னதாயிரும். அதனால முடி வந்து கீழ் வாட்டத்துல கீழே கொண்டு வரணும். முடிய இப்படி கீழோட திருப்பணும் நீங்க. இப்போ இந்த கொஞ்சம் முடி வந்து இப்போ விட்டுறீங்கல்ல, அது என்ன பர்பஸ்? மேலே விட்டுலான்னு சொன்னீங்க, இப்போ சைட்லயே விட்டுறீங்க. அது வந்து நம்ம வெட்ட வேண்டியது கிடையாதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப நம்ம எங்க வெட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் முடி கிடையாது, கீழ்முடி. கீழ்முடி கட் பண்ணும்போது மேல் முடி சேர்ந்துதான் வரும். அது வெட்டணும்னு அவசியம் கிடையாது. அது வெட்டலாம் அப்படியே விட்டுறலாம். இது வந்து கணக்குல கிடையாது. நம்ம இங்க வெட்டுறது வந்து இதுதான் நம்ம வெட்டுறோம். நம்ம இதை நம்ம கட் பண்ணிட்டே வரணும். வீட்டில் ப்ராக்டிஸ் எடுத்தது வந்து மேலே கட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். பேப்பர் வச்சு பேப்பரில் ஸ்லாஷ் போட்டுட்டு அதையும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கை ஹேண்டில் நீங்கள் பிடிக்கிறீங்கல்ல, அது நீங்கள் அதுக்கு தான் டால் வாங்க சொல்கிறேன். சரி, அந்த பொம்மை வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கையில் வந்து பிடிச்சி பழக முடியும். பேப்பர் வச்சு நீங்கள் வந்து பழக முடியாது. அது வந்து ஓரளவு வந்து இந்த கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி மேல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம மேல கட் பண்ணும்போது சைடுல இந்த முடி இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா முடி, அதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம சிசரிங் பண்ணிடுவோம் நம்ம. சரி, நீங்க கட்டிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்க நெஞ்சு கீழே இருக்கிற மாதிரி பாத்துங்க. தலை ஹெட்டா இவங்க தலை வந்து இங்க நமக்கு நெஞ்சு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹைட்டா இருந்தா என்ன பிரச்சனை ஆகும்? கை உங்களுக்கு பேக் பெயின் இங்க வலிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து எட்டிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இப்ப ஹைட்டா இருக்கிறது நம்ம ஹைட்டா வச்சோம்னா முடி லென்த் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லா தூக்கிட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஷோல்டர் ஃபுல்லா வலிக்கும். இப்ப இங்க வெட்டும்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் உங்களுக்கு வலிக்கும். உள்ள கீழ் டவுன் பண்ணி நம்ம கை வாட்டத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு எது வாட்டமா இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம். முழுக்க பாத்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு கஸ்டமர் மாத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்படி பண்ணுங்க. சேவிங் எல்லாம் பண்ணும்போது கஸ்டமர் வாட்டத்தையும் பார்க்கணும், நம்ம வாட்டத்தையும் பார்க்கணும். நம்ம பிளேட் யூஸ் பண்ண போறோம். அதனால அவங்க வாட்டர் கரெக்டா இருந்தா தான் அவங்க அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி சைடு நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி இங்க சைடுல வந்து கட் பண்ண போறோம். அதே பாத்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்ஸா நீங்க வந்து பிரிச்சுக்கணும். முடிவுக்கு வெட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து மிஷின் பண்றோம். மிஷின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த முடி வந்தபோது அதுக்கு மேல இருக்கிற முடி வந்து சிசர் பண்றோம். கையிலேயே பண்ணிட்டு மூணாவது பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு தூக்கி சீவ சொல்லுவாங்க. தூக்கி சீவிக்கிறேன் அப்படிங்கும்போது மூணே பார்ட்டிஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஃபுல்லுமே ஒரே லெவலா எடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்க வந்து இவர் வந்து ஒன் சைடு சீவோறதுனால இது ஒரு பார்ட்டிஷன் ஆகும், மேல ஒரு பார்ட்டிஷன் தனியா பிரிச்சுக்கணும். 4 பார்ட்டிஷன். அந்த பாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம 3லயே முடிச்சிடலாம். சைடு ஃபுல்லா ஒரே. இப்போ நம்ம இங்க முடிக்கும் போது கொஞ்சம் இந்த ஏரியாவும் சேர்த்து முடிச்சிட்டு அப்புறம் ஃபினிஷிங் மேல பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஷார்ட்டா கேட்டாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முடிய நீட்டா கீழே பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கலாம். நம்ம முடி வேணும்னா மேல பிடிச்சிருக்கோம். நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 டைப்ல மேல பண்ண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா பேக்ல இருந்து ஃப்ரண்ட் கொண்டு வரலாம். அதாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நீங்க பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பேக் லேயர் வந்து ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிருங்க. பேக்ல இருந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லெவலுக்கு வந்து மேல் பார்ட்டிஷன் எடுத்து ஒரு கீழே கொண்டு வந்துருங்க. சரி, கீழே கொண்டு வந்து இந்த லேயருக்கு வந்து நம்ம கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கீழே வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம இங்க கீழே முடி இங்க இருக்கு, மேல முடி இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குது. அதை நம்ம வந்து கட் பண்றோம். இது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து மேல வந்து கேட்கணும் இவர்கிட்ட முடி கட் பண்ணாம லைட்டா எடுக்கலாம். லைட்டா எடுத்த போதுனால நம்ம இங்க நம்ம கைம்பண்ணம் பாத்தீங்களா, அந்த கைம்பண்ண லெவலே வந்து மைல்டா மேல கொண்டு வந்துக்கணும். நம்ம
ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். மேல வந்து எப்படி பார்த்தாலுமே இங்க கேட்கற மாதிரி பண்ணிடணும். கை லைட்டா பண்ணும், அதிகமா கம்மி பண்ண கம்மி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து ஒரே லெவல் தான் இருக்கும். ஏன்னா வந்து கம்மி பண்றது அந்த ஒரு பல்லு கேப்பா ஒரு சிசர் இருக்குல்ல, அது வந்து கம்மி பண்ற பர்பஸா, அது வந்து அது எதுக்காக அந்த சிசர்? அது வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி கம்மி பண்றது மட்டும் தான் அதோட இது வேலையே. ரொம்ப அடர்த்தியா சில பேர் சிக்கு சிக்கா இருக்குமே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அவரு முடியும் அந்த மாதிரி கிடையாது, கோர முடின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரைட் நீளமாவே இருக்கும், கொஞ்சம் கூட பெண்டு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற முடிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிசர்ல பண்ணும்போது இந்த ஸ்டெப் தெரியுது இல்ல, ஸ்டெப் வந்து நம்ம நார்மல் சிசர்ல வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த கோர முடியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்பா இருக்கிறதுனால அந்த தின்னிங் சிசர் சொல்றீங்களா பல்லுக்குள்ள இருக்கு, அதை பண்ணும்போது தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முடி போனதுனால உங்களுக்கு வந்து ஈவனா தெரியும். உங்களுக்கு 10 முடி இருக்குன்னா அதுல 5 எடுக்கும், 5 விட்டுரும். அதனால வந்து கொஞ்சம் ஈவனா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஒரு இது எடுத்தீங்கல்ல, அது நமக்கு எப்படி தெரியும் அடுத்து வாரிட்டு அது மறைஞ்சிடும்? அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து கீழே இந்த கைலைன் வச்சு நம்ம இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்தோம், நம்ம முடிச்சிட்டோம். இது நம்ம இந்த பார்ட்டிஷன் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவர் மேல வந்து ரைட் எடுக்க சொல்லிருக்காரு. நம்ம இங்க எடுத்த பார்ட்டிஷனையும் இது நம்ம சேர்த்து எடுக்கணும். கீழே எடுத்தோம்ல, கீழே எடுத்து கட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணி ஒரு லெவல் வச்சுட்டோம். அந்த லெவலையும் எடுக்கணும், அதையும் கொஞ்சம் எடுக்கணும், மேல கொஞ்சம் எடுத்து இது நம்ம இதை ஃப்ரண்ட் வாரிட்டு அது அப்படி பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் நமக்கு பெஸ்ட் எது, அதாவது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு அதை பாத்தீங்க. நம்ம எடுத்துட்டு தள்ளி விட்டுக்கலாம். அதுதான் கேக்குறேன். அது பண்ணலாம்ல, அது பண்ணிக்கலாம், அதான் பண்ணிக்கலாம். உங்க கம்ஃபர்டபுள் தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு உங்களுக்கு. நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா அது எதுவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இங்க எடுத்து மட்டும் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டு வரும் மேல. பழைய முடி வந்து இங்க இருக்கும் தெரியுதுங்களா, இங்க சின்ன முடியா இருக்குல்ல, அந்த லெவல்ல நம்ம இதையும் நம்ம கம்மி பண்றோம். உங்களுக்கு தெரியுமா பழைய முடி கீழே இங்க இருக்குங்களா, கம்மியா இருக்குல்ல இந்த முடி, அந்த லெவலுக்கு இதை நம்ம கம்மி. அதுக்காக தான் இதுல இருந்து பாதியும் எடுத்த பர்பஸ் இதுதானா? மறுபடியும் அதே மாதிரிதான். இப்ப இங்க இந்த லேயர் எடுத்தோம்ல, அதே லேயர்ல கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணும் நம்ம இந்தாண்ட. இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம கேட்டு வெட்டுறது பெட்டர். ஆமா, ஏன்னா அதுதான் ஃபேஸே எப்படி இருக்குன்னு காட்டுறதுனாலயா. லைட்டா எடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஓரளவுக்கு மேல ஃபுல்லா லைட்டா கம்மி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கேட்டுக்கலாம் நம்ம. சரி, உங்களுக்கு பார்த்தா இந்த இடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். அது என்ன பண்ணா சிசர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு சில பேர் இந்த ஷேவரையும் பிளேடி வச்சு இப்படி சீவுவாங்க. அது எதுக்காக? அது பண்ண வேண்டியது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா பிசிறு முடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காதுன்னா அது பண்ண வேண்டியது கிடையாது. அப்படியா? நம்ம ஹீட் கொடுத்தா அந்த ஹேர் வந்து படியும். இப்ப நம்ம ஹீட் கொடுக்கறதுனால அந்த ஹேர் வந்து நமக்கு படிய வைக்க ஈஸியா. ஆமா, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அந்த கர்லி முடி இருக்கு பாத்தீங்களா, அது என்ன கர்லி முடி எதுக்கு வருதுன்னா ஆஃப் பண்ணுங்க. கர்லி முடி வந்து எதுக்கோசம் வருதுன்னா, இவருக்கு வந்து நான் நேச்சுரலா கர்லி முடி தான். இவர் வந்து முடி நிறைய வளர்த்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா மேல் முடி சுருண்டுட்டே இருக்கும், உள் முடி சுருண்டுட்டே இருக்கும். ஒரு சுருண்டும் போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெட்டுற முடி பாத்தீங்கன்னா சுருண்டதை வெட்டிடுவோம். ஆனா உள்ள சுருண்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கட் பண்ண முடியாது. அது கட் பண்ணதுக்கோசரம் வந்து ட்ரையர் போட்டுட்டோம்னா இது வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் சுருடாது. இவருக்கு ஒரு 10-15 வருஷம்னா முடி வளரவா சுருட ஆரம்பிக்கும். சரி, இப்ப எனக்கு பாக்குறதுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இது அதிகமா இருக்குது அப்படி தெரியுது. ஆனா இது கரெக்ட் தானே? இல்ல, நம்ம அது கண்ணாடி நம்ம பாக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணாடி பாத்துட்டு அது எப்படி நம்ம காட்டணும் இருக்கு. அதே மாதிரி நாமளும் அதை செக் பண்ணிக்கலாம். நம்ம அதான் சொன்னல, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணாடி காட்டுறது நமக்கோசம் நம்ம காட்டுறோம். நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்களா, மேல மட்டும் இவர் சொல்லி அவன் பண்றது நமக்கு எவ்வளவு பெஸ்ட்டுங்க. நம்ம வந்து தப்பா நினைக்க கூடாது. நம்ம பண்ண தெரியாம பண்ணிட்டு நீங்க நினைக்க கூடாது. நம்ம இவர் சொல்லி பண்றது நமக்கு எவ்வளவு பெஸ்ட் நமக்கு.
அது இங்க இருந்தா கூட நம்ம இங்க இருந்து தான் வரணும். அப்படியே நீங்கள் ஓவரால் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்ட்டு. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து முடி வந்து ஒரு ஈவனாக தான் இருக்கும். அது இதுக்கு மேலே இது வந்து நம்ம பண்ணோம்னா அது வந்து சொட்டியாயிடும். இந்த இடம் மட்டும் ஒரு பள்ளமா பள்ளமாயிடும். அதனால அது தூக்கிட்டு இருக்கிறது வந்து நார்மல் தான். அது வந்து ஒரு குளிச்சாருன்னா சரியாயிடும். அப்படின்னா நம்ம வந்து ட்ரையர் பண்ணும்போது அவங்க செட் ஆயிடும். இந்த கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இப்படிதான் பிரச்சனை. ஆமா ஆமா. இப்படி மாதிரியா எப்படி பண்ணலாம்? பண்ணிடுங்க. கீழே மட்டும் சேவ் கொடுத்துட்டு கரெக்டாக முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இருக்கலாமா? நம்ம அந்த சின்ன சின்னது வந்து இப்போ ஷேவர் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம். அப்பவும் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை ட்ரிம்மரில் பண்ணிட்டு தான் அதை ஷேவர் பண்ணலாமா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரிம்மர்லேயே ஃபினிஷ் பண்ண பார்த்துக்கலாம். ஃபினிஷ் பண்ண பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேவர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, அது ஷேவ் பண்ணும்போது எடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதை ட்ரிம்மரில் பண்ணுறீங்க. அதுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பிளேடு கேட்பாங்க, சில பேர் பிளேடு கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா பிளேடு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பிளேடு வேணாலும் அப்படியே விட்டுக்கலாம். நம்ம சுத்திட்டு நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாத்துக்கணும். நம்ம பண்ணிக்கிற ஷேப் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு கண்ணாடியில் பாத்துக்கணும். நம்ம இங்க பாக்குறதோட மிரர் பார்த்தா தாடி வந்து கரெக்டா இருக்கு நமக்கு. ஏன்னா கீழே முக்கியமா வந்து நேரா பார்க்கும்போது நம்ம கிராஸ் நின்று பார்ப்போம். அதனால இந்த பக்கம் கரெக்டா இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாறி இருக்கும். அதனால இதையும் வந்து கட் பண்ணி பாத்துக்கணும் நம்ம. இப்போ அவர் லைட்டாக இருக்கணுன்றதுனால நம்ம 2ஆம் நம்பர் ஆகுது. செகண்ட் அதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேட்டிருக்காரு. இது மட்டும் டார்க்காக வந்துட்டு இதை நம்ம லைட் பண்ணிக்கலாம் நம்ம.
இப்போ இந்த லைனிங் தான் எப்பவுமே நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட நிறைய இருக்கிற ஹேர் கிட்ட கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு கீழே ஒரு முறை எடுத்துட்டு ஓகேவா கேட்டுட்டு அப்புறம் அந்த லைனிங் லிக்விட் லைனிங் பிளேட் மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா வந்து முடி இருக்குல்ல, இது வந்து பிளேட் மாதிரி வச்சுக்கோம். இது சேவரா? இதுல நம்ம காலேஜ் முன்னாடி எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் கட்டிங்லேயோ சரி இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். கட்டிங் எப்படி பண்ணுறது, அப்புறமேட்டு ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா இல்லை வேறு எந்த மாதிரி சொல்லித்தரது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.